நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க. கடகராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையோ அல்லது கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய மோசமான கசப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. 2025 தொடங்கியும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 2024 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவரை கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பெரும்பாலான கடகராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க, ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் பாதி கடகராசிக்காரங்க இருக்கீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் என்னதான் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் நீங்கள் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோராக இருந்தாலும் சரி. அந்த வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை எப்படியாவது காப்பாற்றணும், வீட்டை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக கஷ்டமாக உழைக்கிறவங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் அழிவு தான். வெளிப்படையாக பேசக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. எல்லாருக்குமே மனதார உதவி செய்யக்கூடியவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மையான மனைப்படுத்தவர்கள் கடகராசிக்காரர்கள். உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நிறைய நபர்கள் சனி பயிற்சினால ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாதோ, ஏதாவது சிக்கல்கள் தடங்கல்கள் வந்துட்டே இருக்குமோ அப்படின்னு நிறைய பேரோட குழப்பமாக இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினால் கடகராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. மாற்றாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். இது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு. வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்க போகுது. குருவுடைய பார்வை உங்கள் மீது டைரக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலை எதிர்பார்த்தாலும் சரி, அல்லது ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கேற்ப நிச்சயமாக வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய பேர் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, நான் இந்த கம்பெனியில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த சம்பளமும் ஏற்றி தர மாட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிது.
ஆனால் நான் நாயா பேயா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனியை என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு அங்கீகாரமோ கிடைக்கல அப்படின்னு பெரும்பாலான நபர்களுடைய புலம்பலாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயரத்துக்கு நிச்சயம் போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக திருப்பி தராமல் இருந்த உங்களுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் கடந்த 2 வருடமாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்பவுமே மனதளவில் காயப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பித்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது. கடகராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவும் கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய இடத்துல துன்பமும் கஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க எல்லாருமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாளே நிம்மதியாக இருக்கும். பணம் உங்கள் கையில் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உடனே மற்றவங்களுக்கு கொடுத்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் உங்கள் கையில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணம் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது முழுக்க கடகராசிக்காரங்க தான். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும். இப்போ போய் நீங்கள் ஒரு கடகராசிக்காரர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 லட்சம் ரூபாயாவது கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சிலர் நல்ல வசதி படைத்த நபர்கள், ஒரு சிலர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதிலிருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னா அன்றாட கூலி வேலைக்கு போனால் மட்டும்தான் வாழ்வாதாரம் அப்படிங்கிற நிலைமையில் அதிகமாக கடன் ஏற்பட்டு நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன்னா எந்த அளவுக்கு கடனை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் கடனில் போய் நிறைய பேர் மாட்டுறாங்க. அதாவது ரிச்சாக வாழணும், நம்மளும் ரிச்சாக வாழணும், அதாவது நம்ம தேவையை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணாமல் இப்போ உங்கள் சம்பளம் ஒரு 30,000 அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 30,000 குடும்ப செலவு எல்லாமே நீங்கள் பார்க்கணும். தேவையில்லாமல் 50,000 ஒரு பட்ஜெட் போடுவீங்க. தேவையில்லாத ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் நிறைய சிக்கல்கள், கடன்கள் அதிகம் சேருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்க பழகுங்க. வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 2024 நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே தான் 2025 எங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. 2025 நல்லது நடக்குன்னு சொன்னீங்க, ஆனால் எங்கள் ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரர் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2025 முதல் 3 மாதம், அதாவது சனி பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் உங்கள் கடந்த காலகட்டங்கள் எப்படி ட்ராவல் ஆச்சோ அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவீங்க. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத செல்வ வளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பயிற்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உயரத்துக்கு நிச்சயம் போவீங்க.
எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனத்தை நீங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் தவறான தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். இந்த தவறை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 மற்ற ராசிகளை விட கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.